ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மூலிமா நம்மளோட ப்ரௌசர் வந்து ஈஸியாக நம்மளோட அதாவது நம்ம ப்ரௌசர் பற்றின ப்ராப்பர்ட்டிஸு விண்டோஸ் என்னென்ன விண்டோஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அந்த பிரிண்டர் முதல்ல எக்கோ கூட போட்டு என்ன ப்ரௌசர் அப்படின்ட்டு ஈஸியாக எக்கோ பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ராக்கெட்ஸை வந்து கேன்சல் பண்ணிடணும். தென் எக்கோ போட்டு நான் இப்போ காட்டுறேன், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். தென் இங்கேயோ லைன் ஃபைல் எரர் காட்டுது, பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தோன்னா ப்ரௌசர் அப்படின்ட்டு கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். தென் என்ன எரர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம க்ரோம் லான்ச் பண்ணுறோம். ஸோ க்ரோம்லேயும் சேம் அதே மாதிரி தான் காட்டுமோ என்ன தெரில, பார்ப்போம். தென் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டேன். தென் சேம் அதே மாதிரி லைன் ஃபைல் எரர் காட்டுது, அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நம்ம பார்த்தோன்னா ப்ரௌசர் அப்படின்ற பிளேஸில் ப்ராக்கெட்டில் நான் வந்து என் ப்ரௌசர்னு போடணும். ஏன்னா நம்ம வந்து கெட் ப்ரௌசர்னு வாங்கியிருக்கோம், ஆனால் அது என்ன ப்ரௌசர்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரன் பண்ணிட்டு இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரௌசர்னு வருது, ஏன்னா நான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தென் இந்த ப்ரௌசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா உங்கள் வெப்சைட்டில் அதாவது நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து நம்ம ப்ரௌசர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூகுள்லாம், அதாவது நம்ம ப்ரௌசர் என்ன அப்படின்றது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்கள் ஸ்பீடு வந்து ரொம்ப லோவாக இருக்குது, புது வெர்ஷன் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த கெட் ப்ரௌசர் மூலிமா நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து அதை எப்படி உருவாக்குறது அப்படின்ட்டு பார்ப்போம். தென் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த எக்கோ இதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். கெட் ப்ரௌசர் மட்டும் இருந்தால் போதும். நான் இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னொரு வேரியபிள், அதாவது $IP underscore blacked அப்படின்ட்டு கொடுக்கணும். சாரி, இது அது வந்து ஐபி அட்ரஸ்க்கு இப்போது நம்ம வந்து ப்ரௌசருக்குன்றதுனால நான் அது நேமும் ப்ரௌசர் அப்படின்ட்டு கொடுக்குறேன். தென் இன்னொரு போட்டு ப்ரௌசர், அதாவது மேலே இருக்கிற ப்ரௌசரை நம்ம முன்ன வந்து எப்படி எக்கோ பண்ணோமோ அதே மாதிரி எழுதுகிறோம். கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளார ப்ரௌசர். இப்போ வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா மேலே இருக்கிற வேல்யூ வந்து ப்ரௌசர் வேல்யூக்கு எடுத்து நம்மளுக்கு கீழே வந்து அதோட நேம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எக்கோ பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். தென் நம்ம வந்து இது எக்கோ பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக வந்து எஃப் கிளாஸ்குள்ளரே போயிடலாம். ஏன்னா எக்கோ பண்ண ஆல்ரெடி என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இப்போ எஃப் கிளாஸ்குள்ளார நம்ம வந்து நம்மளோட ப்ரௌசர் அப்படின்றத நம்ம வந்து எழுதுவோம். ப்ரௌசர் ஈக்குவல் டு, அதாவது நாட் ஈக்குவல் டு, நம்மளோட ப்ரௌசர் வந்து க்ரோம்க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ கீழே வந்து வரணும் அப்படின்றது. இதுவே க்ரோமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாத மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். தென் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நம்ம யுவர் ப்ரௌசர் இல்லை நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளார இருக்கலாம். வந்து யூஆர் யூஸிங் என்ன எழுதலாம் அப்படின்னா யூஆர் யூஸிங் நாட் யூஸிங் க்ரோம் ப்ரௌசர் அப்படின்னு எழுதலாம். யூஸிங் க்ரோம் ப்ரௌசர் ஸோ டவுன்லோட் இட்ஸ்
ஃப்ரீ அப்படின்னு எல்லாம் டவுன்லோட் க்ரோம் இட்ஸ் ஃப்ரீ. ஸோ அப்போ கம்மா வந்து எடுத்துடுறேன். தென் டபுள் கொட்டேஷன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பாருங்கள், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ப்ரௌசர் மூலிமா நம்மளுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் ஆகிட்டு நாட் ஈக்குவல் அப்படின்னு வரும். ஸோ நாட் ஈக்குவல் என்னதோடனே நம்மளுக்கு வந்து அதை டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்து உங்களோட நீங்களே ஓனாக ஒரு ப்ரௌசரை டிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரை இந்த மாதிரி கூட நம்ம இந்த இடத்துல கூட யூஸ் பண்ணி லிங்கிங் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அடுத்த கிளாஸில் இருந்து பார்ப்போம்.